திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம் பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 7ஆம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய ஆலந்தான் உகந்து என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம். இடக்கண் பார்வை நலம் பெற ஓத வேண்டிய பதிகம் என்னும் புகழ்பெற்ற இந்த பதிகம். இப்பொழுது இந்த பதிகம் தோன்றிய வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பை பார்த்துவிட்டு ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய அந்த பொருளை நம்ம பார்க்கலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது இந்த பதிகத்தின் உடைய வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பை பார்ப்போம். திருவொற்றியூர் தலத்தில் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னர் சுந்தரர் தான் திருவொற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டேன் என்று சங்கிலி நாச்சியாருக்கு திருவொற்றியூர் திருக்கோயிலில் சபதம் செய்து கொடுத்தார். ஆனால் சில மாதங்கள் கழித்து திருவாரூர் தலத்தில் பங்குனி உத்தர நாள் திருவிழாவை காண முடியாது என்ற ஏக்கத்தில் திருவொற்றியூரை விடுத்து திருவாரூர் செல்ல விருப்பம் கொண்டார். திருவொற்றியூரை அடுத்த காலடிப்பேட்டை என்ற ஊரில் கால் எடுத்து வைத்த போது தனது கண்களின் பார்வையை இழந்தார். அதன் பின்னர் தட்டுத்தடுமாறி திருமுல்லை வாயில், வெண்பாக்கம், தக்கோலம் ஆகிய தலங்கள் சென்று சுந்தரர் காஞ்சி மாநகரம் சென்றார். காமாட்சி அன்னையை வணங்கி அருகில் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு சென்று சங்கிலி நாச்சியாருக்கு செய்த சத்தியத்தை மீறியதால் பொய்யனாக மாறிய தான் என்ன சொல்லி என்று வருந்திய அவர், கச்சி ஏகம்பனே, என்னுடைய பிழை பொறுத்து உனது திருவுருவம் காண கண் அடியேனுக்கு பார்வை கொடுத்தருளாய் என்று பெருமானை பணிந்து வணங்க இடது கண்ணில் பார்வை அளித்தார். பெருமானை நேரில் காண முடியாத ஏக்கம் தீரவே எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே என்று ஒவ்வொரு பாட்டின் கடைசியில் குறிப்பிட்டு ஆலந்தான் என்று தொடங்கும் பதிகத்தை பாடுகின்றார். இந்த பதிகத்தின் பாடல்களை மனம் ஒன்றி பாடினால் இடது கண் தொடர்புடைய நோய்கள் நீக்கிக் கொள்ளலாம் என்பது பெரியோர்கள் உடைய வாக்கு. இப்பொழுது முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். பார்க்கடலில் இருந்து எழுந்த ஆலகால விடத்தை தான் ஆட்கொண்டு அமுதம் தேவர்களுக்கு கிடைக்க வழிவகுத்தவனும் அனைவருக்கும் ஆதியாக திகழ்பவனும் தேவர்களால் வணங்கி தொழப்படும் பெருமை உடையவனும் தன்னை சிந்திக்கும் அடியார்களின் சிந்தையில் குடியிருப்பவனும் ஏலவார் குழலம்மை என்ற பெயரை உடைய பார்வதி தேவியார் என்றும் புகழப்படுபவனும் காலனுக்கு காலனாக விளங்கிய ஆற்றல் உடையவனும் ஏகம்பன் என்ற பெயருடன் திரு ஏகம்பத்தில் எழுந்தருளி இருப்பவனும் ஆகிய பெருமான் நேரில் கண்டு கொள்வதற்கு அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல் என்று கூறுகின்றார். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள், தன்னை சரண் அடைந்த அடியார்களுக்கு உதவி புரியும் பெருமானை, ஊர்ந்து செல்லும் எருதினை தனது வாகனமாக கொண்டவனை, தேவர்களுக்கு தலைவனாக தன்னை பற்றுக்கோடாக பற்றி கொண்டு வழிபடும் அடியார்களுக்கு என்றும் சிறந்த பற்றுக்கோடாக திகழ்பவனை, மனதினில் தன்னை நினைத்து வழிபடும் அடியார்களை என்றும் நினைவில் கொண்டு அருள் புரிபவனை, அழியாத நிலைத்த புகழுடைய உமை அன்னையை விருப்புடன் வழிபடப்படுபவனை, நீண்ட சடை உடையவனை, ஏகம்பம் தலத்தில் பொருந்தி உரைபவனை, எம்பெருமானை நேரில் கண்டு மகிழ்வதற்கு அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல் என்று கூறுகின்றார். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள், எப்போதும் வானத்தில் வெவ்வேறு திசையில் திரிந்து கொண்டிருந்த திரிபுரத்து அரக்கர்களின் 3 பறக்கும் கோட்டைகளையும் சுட்டெரிக்கும் பொருட்டு தாமரை போன்ற சிவந்த கண்கள் உடைய திருமாலாகிய இடபத்தின் மேல் திகழ்ந்தவனும், தாருகாவனத்து முனிவர்களால் ஏவப்பட்ட மத யானையின் தோலை உரித்து அந்த இரத்தப்பசை மிகுந்த யானை தோலை தனது உடலின் மீது போர்த்தி கொண்டு
மகிழ்ச்சி அடைந்தவனும் மன்மதனை நெற்றிக்கண் விழித்து எரித்தவனும் உமையன்னையால் நெருங்கி நின்று வழிபடப்படுவானும் திரு ஏகம்பம் தலத்தில் குடிக்கொண்டிருப்பவனும் எங்களது தலைவனும் ஆகிய பெருமானை நேரில் கண்டு மகிழ்வதற்கு அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல் என்று கூறுகின்றார். 4வது பாடலுக்குரிய பொருள்: காதில் குண்டலமும் மற்றொரு காதினில் தோடும் அணிந்து மாதொருபாகனாக காட்சியளிப்பவனை, கூற்றுதைத்த கொடுந்தொழிலாளனை, வண்டுகள் சேரும் மலர்கள் சடையில் சூட்டிக் கொண்டவனை, பாம்பு மற்றும் சந்திரனை தனது சடையில் தரித்து கொண்டவனை, மீன் போன்ற கண்களை உடைய உமையன்னையால் வழிபடப்படுபவனை, ஆலகால நஞ்சினை தேக்கிய அடையாளமாக கருமை நிறம் படர்ந்த கழுத்தினை உடையவனை, ஏகம்பனாகிய பெருமானை நேரில் கண்டு மகிழ்வதற்கு அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல் என்று கூறுகின்றார். 5வது பாடலுக்குரிய பொருள்: எவரையும் வெல்லும் தன்மை உடைய சிறந்த படைக்கலமாகிய மழுவினை தனது கையில் ஏந்தி செயலிழக்கச் செய்தவனும், அந்த மழு ஆயுதத்தை எவர் மீதும் பிரயோகிக்கும் தேவை அற்றவனாக சிறந்த தலைவனாக விளங்குபவனும், பார்க்கடலில் இருந்து பொங்கி எழுந்த ஆலகால நஞ்சினை உண்ட பின்னரும் எந்தவிதமான கேடும் அடையாமல் இருக்கும் வண்ணம் சாமர்த்தியம் உடையவனும், அடியார்களின் அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லானை, கற்பதற்கு அரிய 4 மறைகளையும் அதற்கு பாதுகாப்பாக இருக்கும் 6 அங்கங்களிலும் தேர்ச்சி பெற்றவனும், எல்லையற்ற புகழினை உடைய அம்மையால் வழிபடப்படுவோனும், நல்ல கட்சி ஏகம்பம் தலத்தினில் வீற்றிருப்பவனும், எங்கள் தலைவனுமாகிய பெருமானை நேரில் கண்டு மகிழ்வதற்கு அடியேன் இடது கண் பெற்றது வியப்பான செயல் என்று கூறுகின்றார். 6வது பாடலுக்குரிய பொருள்: திங்கள் தங்கிய சடையுடையானை, சந்திரன் தங்கிய சடையானை, தேவர்கள் அனைவருக்கும் மேலானவனும், வெண்குழையை காதினில் அணிந்தவனும், சாமவேத கீதங்களை கேட்பதில் மிகுந்த விருப்பம் உடையவனும், மங்கை நங்கை மலைமகள் லிங்கத்தினை வழிபட மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டவனும், கம்பன் என்ற பெயருடன் திரு ஏகம்பம் தலத்தில் வீற்றிருப்பவனும், எமது தலைவனும் ஆகிய பெருமானை நேரில் கண்டு மகிழ்வதற்கு அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல் என்று கூறுகின்றார். 7வது பாடலுக்குரிய பொருள்: விண்ணவர்களால் தொழுதும் புகழ்ந்தும் துதிக்கப்படுபவனும், வேதங்களை விரித்து ஓதும் வல்லமையும் வேதங்களுக்கு பொருள் சொல்லும் வல்லமையும் உடையவனும், தன்னை அடைந்த அடியார்களுக்கு நலத்தை அளிப்பவனும், நாம் விரும்பி வழிபடப்படுவோனும், உமையம்மையால் புகழ்ந்து போற்றி வழிபடப்படுவோனும், 3 கண்களை உடையவனும், கச்சி ஏகம்பம் தலத்தில் வீற்றிருப்பவனும், எமது தலைவனும் ஆகிய பெருமானை நேரில் கண்டு மகிழ்வதற்கு அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல் என்று கூறுகின்றார். 8வது பாடலுக்குரிய பொருள்: நாள்தோறும் தன்னையே சிந்தித்து காலையில் உறக்கத்திலிருந்து எழும்போதே தன்னை நினைக்கும் அடியார்களின் சிந்தனையில் திகழ்பவனும், உயிர்களுடன் பிணித்துள்ள வினை தொகுதிகளை அறுத்தெறிந்து யான் எனது எனப்படும் பற்றுகளை அறவே நீக்கும் வல்லமை கொண்டவனும், பசுவிடம் இருந்து பால் முதலிய பொருட்களை கொண்டு நீராட்டப்படுவதை மிகவும் விரும்புவானும், புகழை உடைய உமையன்னையால் வழிபடப்படுவோனும், நறுமணம் வீசும் சடையினை உடையவனும், கம்பன் என்ற பெயருடன் கச்சி ஏகம்பம் தலத்தில் உறைபவனும், எமது தலைவனும் ஆகிய பெருமானை நேரில் கண்டு மகிழ்வதற்கு அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல் என்று கூறுகின்றார். 9வது பாடலுக்குரிய பொருள்: தாங்கள் பெற்றிருந்த வரத்தின் தன்மையால் செருக்குடன் திரிந்த கொடிய திரிபுரத்து அரக்கர்களின் 3 வலிமையான பறக்கும் கோட்டைகளையும் எரித்து அழித்தவனும், செருக்கு நிறைந்த தன்மையால் வேதங்களில் கூறப்பட்ட முறைக்கு மாறாக யாகம் செய்த தக்கனை அந்த வேள்வி முடிவுறாவண்ணம் அழித்தவனும், உமையம்மையால் போற்றியும் புகழ்ந்தும் வழிபடப்படுவோனும், கம்பன் என்ற திருநாமத்துடன் கச்சி ஏகம்பம் தலத்தில் வீற்றிருப்பவனும், எமது தலைவனும் ஆகிய பெருமானை நேரில் கண்டு மகிழ்வதற்கு அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல் என்று கூறுகின்றார். எந்தவிதமான இகழ்ச்சி 10ஆம் பாடலுக்குரிய பொருள்: எந்தவிதமான இகழ்ச்சி உணர்வும் இன்றி பெருமானின் ஒரு பாகமாக விளங்கும் பார்வதி தேவி தனது மனதினில் பெருமானை தியானம் செய்தவளாக மிகுந்த விருப்பத்துடன் பெருமானை வழிபடச் சென்ற தன்மையை கண்ணுற்ற பெருமான் ஒரு திருவிளையாடல் புரிய திருவுள்ளம் கொண்டார்.
கம்பம் நதியினில் பெரிய வெள்ளம் வரச் செய்து பெருமானின் திருவுருவத்திற்கு கேடு விளைவித்து விடுமோ என்ற அச்சத்தை பிராட்டி பால் விளைவித்தார். பெருமாள் பால் அன்பின் காரணமாக பெருமானின் திருவுருவத்தை தனது கரங்களால் ஏந்தி தழுவிக்கொள்ள பெருமாள் பிராட்டியின் அன்பின் தன்மையை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு அந்த உருவத்தினின்றும் பெருமான் வெளிப்பட்டு எழுந்தார். இவ்வாறு கள்ளக்கம்பனாக செயல்பட்ட பெருமானை நேரில் கண்டு மகிழ்வதற்கு அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல் என்று கூறுகின்றார். 11வது பாடலுக்குரிய பொருள்: இடபத்தின் மீது அமர்ந்தவனாக பல இடங்களுக்கும் செல்பவனும் பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர்களால் புகழப்படுவானும் ஆகிய பெருமானை நேரில் கண்டு களிப்பதற்கு பாக்கியம் கிடைத்தது என்று அனைத்து உயிர்களுக்கும் அரசனும் கச்சி ஏகம்பம் தலத்தில் உறைபவனும் குளிர்ந்த சோலைகளால் சூழப்பட்ட திருநாவலூர் தலத்தை சார்ந்தவனும் ஆரூரன் என்ற பெயரினை உடையவனும் ஆகிய அடியேன் பாடிய இந்த 10 பாடல்களையும் பாடும் வல்லமை பெற்ற அடியார்கள் முக்தி உலகத்தினை திண்ணமாக அடைவார்கள் என்று மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் இப்பொழுது பார்த்தோம். இப்பொழுது 7ஆம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய ஆலந்தான் உகந்து என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம். இடக்கண் பார்வை நலம் பெற ஓத வேண்டிய பதிகம் என்னும் சிறப்பு பெயர் பெற்ற பதிகம். இந்த பதிகத்தின் பண் தக்கேசி, ராகம் அரிகாம்போதி. மிகவும் எளிமையான, எந்த வயதினரும் நன்றாக பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகமும் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம். ஆலந்தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன்யம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே உற்றவர் குதவும் பெருமானை ஊர்வதொன்றுடையான் உம்பர் கோனை பற்றினார்க்கென்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மன்னம் பாவிக்கொண்டானை அற்றமில் புகழான் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றைவார் சடை கம்பன்யம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக செங்கண்மால் விடை மேல் திகழ்வானை கரியின் ஈரூரி போர்த்துகந்தானை காமனை கனலா விழித்தானை வரி கொள்வெள்வளையாள் உமை நங்கை மருவியேத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறே குண்டலம் திகழ் காதுடையானை கூற்றுதைத்த கொடுந்தொழிலானை வண்டலம்பு மலர் கொன்றையினானை வாழராமதி சேர்சடையானை
கெண்டயந்தடங்கண் ஊமை நங்கை கெழுமி ஏத்தி வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை கம்பன் எம்மானை காண கண்ணடியே பெற்றவாறே. வெல்லும் வெண்மழு ஒன்றுடையானை வேலை நஞ்சுண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீர்த்தருள் செய்யவல்லானை அருமறையவை அங்கம் வல்லானை எல்லையில் புகழால் ஊமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியே பெற்றவாறே. திங்கள் தங்கிய சடை உடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்கவெண்குளை காதுடையானை சாமவேதம் பெரிதுகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை கம்பன் எம்மானை காண கண்ணடியே பெற்றவாறே. விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை வேதந்தான் விரித்து ஓதவல்லானை நன்னினார்க்கென்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகக்கின்ற பிரானை எண்ணில் தொல் புகழால் ஊமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணும் மூன்றுடை கம்பன் எம்மானை காண கண்ணடியே பெற்றவாறே. சிந்தித்தென்றும் நினைந்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்த வினை பற்றறுப்பானை பாலோடானஞ்சும் ஆட்டுகத்தானை பாலோடானஞ்சும் ஆட்டுகந்தானை அந்தமில் புகழால் ஊமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்த வாசடை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. வரங்கள் பெற்றுழல் வாளர கர்த்தம் வாலிய புறம் மூன்றெரித்தானை நிரம்பிய தக்கன் தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை பரந்த தொல் புகழால் ஊமை நங்கை பரவி ஏத்தி வழிபட பெற்ற கரங்கள் ஏட்டுடை கம்பன் எம்மானை காண கண்ணடியே பெற்றவாறே. எல்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழி பாடு செய்வாள் போல் உள்ள துள்கி உகந்துமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு
வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவி வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியே பெற்றவாறே. பெற்றம் ஏறுகந்து ஏறவல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவ படுவானை காண கண்ணடியே பெற்றதென்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர் பொழில் திரு நாவலூரன் நற்றமிழ் இவை இறைந்தும் வல்லார் நன்னெறி உலகு எய்துவர் தாமே. கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர் பொழில் திரு நாவலாரூரன் நற்றமிழ் இவை இறைந்தும் வல்லார் நன்னெறி உலகு எய்துவர் தாமே. நன்னெறி உலகு எய்துவர் தாமே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி பண்ணி இறையருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிகங்களோட நம்ம மீட் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.